ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி. பல வாட்டி நம்ம எல்லாம் கேட்ட ஸ்டோரி தான். நம்ம வாழ்க்கையில் உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு இருக்கணும், கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். இது ஒரு பெரிய ஆள் நம்ம அண்ணன் சொன்ன ஸ்டோரி. ஆனால் சின்ன ஸ்டோரி தான், சின்ன குட்டி ஸ்டோரி. ஆனால் அதோட இம்பேக்ட் யோசித்து பார்த்தா பயங்கரமான இம்பேக்ட். ஏன்னா டெய்லி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். சின்ன சின்ன விஷயங்களில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒருத்தன் நம்மளை உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பான் தேவையே இல்லாமல். ஒருத்தன் நம்மளை பயங்கரமாக கடுப்பேற்றிக்கிட்டே இருப்பான். ஆனால் அங்கே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம முடிஞ்சுது, நம்ம காலி ஆகிட்டோம். ஸோ இது எல்லாம் யோசித்து பார்த்தா இதுக்கே இப்படின்னா அங்கே அந்த லெவலில் எப்படி கடுப்பேற்றுவாங்க, எப்படி உசுப்பேற்றுவாங்க எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் ஆர்த்தர் அந்த லெவலில் அவர் இருக்கார். ஸோ நம்ம இதை யோசித்து பார்த்து நம்ம லைஃப்பில் எங்கெங்கே அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்னென்னா, என்ன நடந்தாலும் சைலண்ட்டாக இருந்துறது பெஸ்ட்டு. தேவையே இல்லாமல் வாயை விடக்கூடாது. சைலண்ட்டாக இருந்தாலே பாதி விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது ஒரு முடிவுக்கு வரும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதான் அந்த பெரிய ஆள் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரியோட டெய்லி அப்ளிகேஷன்.